ராவணனை வென்ற பிறகு வெற்றி கொண்டாட்டத்துடன் அயோத்திக்கு திரும்பவில்லை ராமர். ஏன் தெரியுமா? அவர் கடற்கரையில் நின்றார். ஒரு பெரிய காரணத்திற்காக. இலங்கையில் நடந்த அந்த மகா யுத்தத்தில் ராவணன் வீழ்ந்தார். ஆனால் அவன் ஒரு சாதாரண அரக்கன் இல்லை. மகா சிவபக்தன், வேதங்களில் வல்லவர், பிராமண வம்சத்தில் பிறந்தவர். அதனால்தான் தீய செயல்களை செய்த அரக்கனான ராவணனை கொன்றதால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த பாவத்துடன் அயோத்திக்கு செல்வது தர்மத்திற்கு விரோதம். இந்த பாவத்திலிருந்து விடுபட ராமன் சிவபெருமானை முறைப்படி வழிபட வேண்டும் என்று முனிவர்கள் அறிவுறுத்தினர். அதற்காக ஒரு சக்தி வாய்ந்த சிவலிங்கத்தை கொண்டுவர அனுமன் கைலாயம் சென்றார். முகூர்த்த நேரம் நெருங்கியது. ஆனால் அனுமன் திரும்பவில்லை. ராமர் கவலையில் ஆழ்ந்தார். நேரம் தவறினால் பூஜையின் பலன் குறையும் என்று அகத்திய முனிவர் சொன்னார். அந்த முக்கிய தருணத்தில் சீதாதேவி கடற்கரையில் இருந்த மணலை கொண்டு ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கினார். அந்த லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்து பாவ விமோச்சனம் பெற்றார். அதுவே இன்று ராமலிங்கம். பின்னர் அனுமன் 2 சிவலிங்கங்களுடன் திரும்பி வந்தார். ஆனால் பிரதிஷ்டை ஏற்கனவே முடிந்துவிட்டது. அனுமன் வருந்தினார். கோபத்தில் அவர் ராமலிங்கத்தை அகற்ற முயன்றார். முடியவில்லை. அவர் தனது முழு பலத்தால் வாளால் இழுத்தார். ஆனாலும் லிங்கம் அசையவே இல்லை. அப்போதுதான் அனுமன் உணர்ந்தார், இது சாதாரண லிங்கம் இல்லை, தெய்வீக சக்தி என்று. அனுமனின் வேதனையை அறிந்த ராமர் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தை மணல் லிங்கத்திற்கு அருகில் பிரதிஷ்டை செய்தார். அதுவே விஸ்வலிங்கம். பின்னர் ராமர் கூறினார், இன்றிலிருந்து நீ கொண்டு வந்த லிங்கத்திற்கே முதல் பூஜை என்று. இன்று வரை முதலில் விஸ்வலிங்கம் பூஜை, பின்னர் ராமலிங்கம் பூஜை. இவ்வாறு ராமர் ஈஸ்வரனை வழிபட்ட இந்த நிகழ்வு நடந்த இடமே இன்றைய ராமேஸ்வரம். அங்கே இருக்கும் இந்த புகழ்பெற்ற கோவில் ராமநாத சுவாமி கோவில். ராமேஸ்வரம் ஒரு சாதாரண தலமில்லை, பாவங்களை கழுவும் புனித பூமி, யாத்திரையின் நிறைவு தரும் தெய்வீக நிலம். ஆனால் இங்கே இன்னும் பல ரகசியங்கள் இருக்கின்றன. கோயிலுக்குள் இருக்கும் 22 தீர்த்தங்கள் இவை சாதாரண கிணறுகள் அல்ல. ராமர் தனது அம்புகளால் உருவாக்கிய புனித நீரூற்றுகள் என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு பாவத்தை கழுவும் சக்தி கொண்டது. இந்த 22 தீர்த்தங்களில் நீராடுவது கங்கை நீராடுவதற்கு சமம். அதில் முதன்மையானது அக்னி தீர்த்தம். இந்த கடலுக்கு ஏன் அந்த பெயர் தெரியுமா? சீதையின் தூய்மையை நிரூபிக்க அவள் அக்னி பிரவேசம் செய்தாள். அந்த நேரத்தில் அக்னி தேவனே அவளை தொட்ட பாவத்தால் துன்புற்றார். அந்த தோஷத்தை நீக்க இங்கே கடலில் நீராடினார். அதனால்தான் இந்த கடல் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சீதையின் கற்புத்திறன் அக்னியையே சுட்டதாகவும் அந்த வெண்மை தாழாத அக்னி இந்த கடலில் மூழ்கி தனது வெப்பத்தை தணித்ததாகவும் சொல்வதுண்டு. இன்னொரு அதிசயம், பாதாள பைரவர். ராமர் பாவத்தை நீக்கிய போது அந்த பிரம்மஹத்தி தோஷம் எங்கு செல்வது என்று தெரியாமல் அலைந்தது. அப்போது சிவபெருமான் பைரவரை அனுப்பினார். அவர் அந்த தோஷத்தை பாதாளத்தில் தள்ளினார். இன்று வரை மனம் திருந்தி வரும் பக்தர்களின் பாவங்களையும் பாதாளத்தில் தள்ளி காப்பாற்றுகிறார் பைரவர். இன்னொரு அரிய விஷயம், உப்பு லிங்கம். ஒரு சமயம் இக்கோயில் லிங்கம் மணலால் செய்யப்பட்டதல்ல என்றும், அப்படி இருந்தால் அபிஷேகத்தின் போது கரைந்திருக்க வேண்டும் என்றும் சிலர் வாதிட்டனர். அப்போது பாஸ்கரராயர் என்ற அம்பாள் பக்தர் தண்ணீரில் எளிதில் கரையும் தன்மையுடைய உப்பில் ஒரு லிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் செய்தார். அந்த லிங்கம் கரையவில்லை. அம்பாளை வணங்கும் தன்னால் பிரதிஷ்டை செய்த லிங்கமே கரையாத போது சீதாதேவி பிரதிஷ்டை செய்த லிங்கம் கரையாததில் ஒன்றும் அதிசயமில்லை என்று நிரூபித்தார். ராயர் செய்த உப்பு லிங்கத்தை பிரகாரத்தில் ராமநாதர் சன்னதிக்கு பின்னால் காணலாம். உப்பின் சொரசொரப்பை அந்த லிங்கத்தை பார்த்தாலே உணர முடியும். மேலும் இது ஒரு ஜோதிர்லிங்க தலம். இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று ராமேஸ்வரம். சிவபெருமான் ஜோதி ரூபமாக அருள்பாலிக்கும் இடம். காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி கடல் தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி செல்ல வேண்டும். கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்த அபிஷேகம் செய்ய வேண்டும். அங்கிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும்.
இவ்வாறு ராமேஸ்வரத்தில் துவங்கி ராமேஸ்வரத்தில்தான் தீர்த்த யாத்திரையை முடிக்க வேண்டும். சிலரால் இது முடிவதில்லை. காசி செல்ல முடியாதவர்களுக்கு வசதியாக கோயிலிலேயே கங்கை தீர்த்தம் விற்கப்படுகிறது. மனசீகமாக காசி விஸ்வநாதரை வணங்கி இந்த தீர்த்தத்தை ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கலாம். ராமேஸ்வரம் நமக்கு சொல்லும் பக்தி இருந்தால் வழி கிடைக்கும். மனம் சுத்தமானால் இறைவன் அருகில் வருவார்.